நடுவண் பாஜக அரசானது மக்களாட்சிக்கும் கூட்டாட்சிக்கும் மதிப்பு அளிக்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற டவுன்ஹால் சென்னை எனும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது நடுவண் பாஜக அரசானது மக்களாட்சிக்கும் கூட்டாட்சிக்கும் மதிப்பு அளிக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மக்களிடையே விதைக்கப்படும் நல்ல கருத்துக்கள்தான் நாட்டின் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் எனவும், பொருளாதார வளர்ச்சி மட்டுமின்றி எல்லோருக்கும் எல்லாம் என்கிற பரந்துபட்ட வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை நடுவண் அரசு எந்த அளவு ஓரவஞ்சனையுடன் அணுகுகிறது என்பதை சொல்ல தேவையில்லை எனவும், செயற்கை நிதிச்சுமையை தமிழ்நாட்டுக்கு நடுவண் பாஜக அரசு ஏற்படுத்துகிறது எனவும் கடிந்துரைத்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், நாட்டில் 11.9 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலம் சாதிக்க முடியாத ஒன்று என பெருமிதம் தெரிவித்துள்ளார். 11.19% வளர்ச்சி என்பதை தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலத்தால சாதிக்க முடிஞ்சிருக்கு. அதுவும் எப்படிப்பட்ட சூழல்ல இதை நாங்கள் சாதிச்சிருக்கிறோம். ஜனநாயகத்துக்கும் கூட்டாட்சிக்கும் கொஞ்சம் கூட மதிப்பு தராத பாஜக ஆட்சி ஒன்றியத்தில் ஆளுகிறது. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை எந்த அளவுக்கு வஞ்சகத்தோட ஓரவஞ்சனையோட அவங்க அப்ரோச் பண்ணுறாங்கன்னு அதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நன்றாக அது தெரியும். தமிழ்நாட்டில் எந்த குடும்பத்தை எடுத்துக்கிட்டாலும் அவங்கள ஒருத்தராவது நம்ம அரசோட திட்டங்களில் பயனடைஞ்சிருப்பாங்க. அதனால தான் ஆட்சிக்கு ஆதரவான மனநிலைகளை மக்களை இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிறோம். தமிழ்நாட்டோட இந்த வளர்ச்சியும் தனித்துவமும் உண்மையான வளர்ச்சி அரசியல்னு என்னன்னு இந்தியாவோட மற்ற மாநிலங்களுக்கு காமிக்கிற செயல்பாடுகளும் பாஜகவை கடுமையாக எரிச்சலடைய வைக்குது.